ஐவேல் குடும்பத்தினர் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நீங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க போல, இது ஒரு குபுசு செய்யறது. குபுசுனா வெளிநாட்டு சாப்பாடு, அதாவது ரொட்டிங்களாம். இந்த குபுசு முறை சூரிய நாட்டு குபுசு முறை. இந்த குபுசு ஃபேக்டரியை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுவும் ஷார்ட்டா ஸ்வீட்டா பார்த்துருவோம். உள்ள பாத்தீங்கன்னா ஒரே மாவு மூட்டையா அடிக்கிருக்கு. இதுதான் சின்ன ஃபேக்டரி தான். வெளியில் ஒரு ட்ரே மாதிரி இருக்குது. அதை முத நாளே பேக்கரியில் செய்வாங்களே அந்த மெத்தட் தான் வருது. இது முழுக்க முழுக்க கோதுமையில் தான் செய்கிறாங்க. நம்ம ஊரில் கோதுமை சலிச்சுடுவோம், ஆனால் இவங்க சலிக்க மாட்டாங்க. அந்த தோலோட இந்த குபுசு செய்வாங்க. இது ரொட்டிம்பாங்க. சில நம்ம இந்தியாவில் கூட புளிச்சா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க. இதை எவ்வளோ அழகாகவும் அருமையாகவும் ஒரு ஆள் எடுத்து கொடுக்குறாரு, ஒரு ஆள் நசுக்கிறாரு, ஒரு ஆள் அதை கொஞ்சம் பெருசாக்கி அந்த இதில் வச்சுக்கிறாரு. இன்னொரு ஆள் தூக்கி அது பெரிய தோசைக்கல் மாதிரி இருக்குது. அது ஒரு ஓவனு, அதுக்குள்ளே தூக்கி பட்டுன்னு அடிக்கிறாரு. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கும்போது. நேரில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது ஒரு ரொட்டேஷன் தான். ஒரு ரொட்டேஷன் வந்துருச்சுன்னா அதை அப்படியே எடுத்துடுறாங்க, எடுத்து சேல் பண்ணிடுவாங்க அப்படியே. ஆனால் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப மெல்லிசாகவும் இருந்துச்சு. ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு சைடிஷ் பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவிலாம் வச்சுக்கிட்டிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் தான் இருக்கும். அதை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப வாயெல்லாம் ஊற ஆரம்பிச்சிருச்சு. அதனால் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் ஒரு ரியாலுக்கு வாங்கிட்டேன். ஒரு ரியாலுக்கு 2 பீஸு கொடுப்பாங்க.